வணக்கம் உறவுகளே, இது நம்ம ஸ்டைலிஷ் ஸ்டார் அல்லு அர்ஜுனுடைய ஃபேவரட் புக்குங்க. நிறைய புக்ஸ் படிப்பீங்களாமே நீங்க? யார் சொன்னாங்க? செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் நிறைய படிப்பீங்க? படிப்பேன், ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரே ஒரு புக் சஜஸ்ட் பண்ண முடியுமா உங்களுக்கு? ஒரு சிம்பிள் புக் சொல்கிறேன். இட்ஸ் a very simple book. I think it's a 60 pages book or 80 pages book. It's called Who Moved My Cheese by Dr. Spencer. It's Dr. Spencer is the name, if I'm not wrong. But the book's name is Who Moved My Cheese. ஆமாங்க, Who Moved My Cheese, அதாவது என்னுடைய சீஸை நகர்த்தியது யார். இந்த புக்குடைய ஆத்தர் டாக்டர் ஸ்பென்சர் ஜான்சன். இந்த பேட்டையில இவர் சொல்லி இருக்க மாதிரி உண்மையாவே இந்த புக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் கியூட்டுங்க. வெறும் 70-80 பக்கங்களையே கொண்ட ரொம்ப ஆழமான கருத்தை உள் வச்சிருக்க ஒரு எளிமையான ஒரு புக்குங்க. அப்படி என்னதாங்க இருக்கு இந்த கதையில, வாங்க கேட்போம். 4 கதாபாத்திரங்களோட தாங்க நம்ம பயணிக்க போறோம். 2 சுண்டெலி, 2 குட்டி மனிதர்கள். இவங்க 4 பேரும் மேசன்னு சொல்லக்கூடிய ஒரு புதிர் கட்டத்துக்குள்ள தன்னோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க தனக்கு சந்தோஷம் தரக்கூடிய சீஸை தேடி போறாங்க. அந்த சீஸ் கிடைக்கிறப்போ இவங்க மனநிலைமை என்ன, சீஸ் இல்லாதப்போ இவங்க மனநிலைமை என்ன, அந்த சீஸை தேடி போறப்போ இவங்க எதிர்கொள்ற மாற்றங்கள் என்ன அப்படிங்கறதாங்க இந்த கதை. வாங்க கதையோட டிராவல் பண்ணுவோம். 2 சுண்டெலிகள், ஸ்னெஃப் அண்ட் ஸ்கேரி. இதுல ஸ்னெஃப் மாற்றங்களை முன்கூட்டியே அறிஞ்சு அதிக விழிப்புணர்வோட செயல்படக்கூடிய ஒரு நபர். ஸ்கேரி சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு வேகமா செயல்படக்கூடிய ஒரு நபர். இவங்க 2 பேரும் எப்பவும் மாற்றத்திற்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிறனால அந்த புதிர் கட்டத்துக்குள்ள இவங்களோட வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருக்குது. இந்த 2 குட்டி மனிதர்கள், ஹெம் அண்ட் ஹா. ஹெம் மாற்றங்களை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு நபர். அச்சுச்சோ, இந்த முடிவு எடுத்தா தப்பாயிடுமே, நம்ம வாழ்க்கையே போயிடுமே அப்படின்னு வெறும் பயத்தையும் குழப்பத்தையும் மட்டுமே எல்லா கேள்விக்கும் பதிலா வச்சிருப்பாரு. ஹா, இவர் என்னதான் மாற்றத்தை பார்த்து பயந்தாலும் நம்ம உயிர் வாழணுமே, கொஞ்சமாச்சும் ரிஸ்க் எடுத்துதான் பார்ப்போமே அப்படின்னு முயற்சி செஞ்சு பார்க்கிற மனுஷங்க. என்னதான் உருவத்துல சின்னதா இருந்தாலும் இயல்புல மனிதர்கள் தானே. எவ்வளோ திறமையா செயல்பட்டாலும் இவங்களால தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியல. பயம், குழப்பம், விரக்தி அப்படின்னு ரொம்ப அடிமையாயிடுறாங்க. தன்னோட மூளையை மட்டுமே நம்பி செயல்படுறதுனால பல நேரங்கள்ல இந்த குழப்பமான உணர்ச்சிகள்ல ரொம்ப உறைஞ்சு போயிடுறாங்க. இந்த 4 பேருக்கு ஒரு ஒற்றுமை என்னன்னா, காலையில சீக்கிரமா எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு சூப்பரா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்ல ஷூவெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த புதிர் கட்டத்துக்குள்ள தனக்கான உணவை தேட ஆரம்பிச்சிடுவாங்க. அன்னித்த தேடல்ல என்ன கிடைக்குதோ கிடைக்கிற சீஸை சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இந்த 2 சுண்டெலிகளும் நேத்து சாப்பிட்ட இடத்துல சீஸ் இருக்கான்னு போய் பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேற எங்க இருக்கு அப்படின்னு தன்னோட மோப்ப சக்தியை வச்சு தேட ஆரம்பிச்சிடுவாங்க. புதிய வழியை கண்டுபிடிக்கிறப்போ அவங்க நிறைய இடத்துல கீழே மேலன்னு விழுந்து முட்டி மோதி தான் வருவாங்க. ஆனாலும் திரும்ப எழுந்து ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா இந்த 2 குட்டி மனிதர்களும் பழைய இடத்துல சீஸ் இல்லையே அப்படின்னு ரொம்பவே கோவப்படுவாங்க, எரிச்சலாவாங்க, ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க. ஒருவேளை நம்ம போற இடத்துல சீஸ் கிடைக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு பயந்துட்டு அங்கேயே உட்காந்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி தாங்க இவங்களோட வாழ்க்கை இந்த புதிர் கட்டத்துக்குள்ள நகர்ந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் இந்த 4 பேருக்கும் நல்ல ஜாக்பாட் அடிச்ச மாதிரி ஸ்டேஷன் சில ரொம்ப சுவையான ரொம்ப ஃப்ரெஷ்ஷான நிறைய சீஸ் கிடைச்சிருக்கு. இந்த 4 பேருக்கும் அவ்வளோ சந்தோஷம். இந்த சீஸ் இவ்வளோ டேஸ்டா இருக்கே, அப்பா நம்ம லைஃப் செட்டில்டா அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்தடுத்த நாட்களும் இதே மகிழ்ச்சியோடையே நகர ஆரம்பிச்சது. இந்த 2 சுண்டலிகளோட வழக்கத்துல எந்த மாற்றமும் இல்லை. இவங்க எப்பயும் போல அதிகாலையிலேயே எழுந்து கிளம்பி தன்னோட உணவு இருக்க இடமான ஸ்டேஷன் சியை நோக்கி வர ஆரம்பிச்சிடுவாங்க. அங்க பொறுமையா உட்காந்து 2 ஷூவையும் கழட்டி கழுத்துல மாட்டிக்கிட்டு தன்னோட உணவை சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அடுத்த நாள் அவங்க ஓடுறதுக்கு அந்த ஷூ தேவையில்லையா, அதனால பத்திரப்படுத்தி வச்சிடுவாங்க. ஆனா இந்த 2 குட்டி மனிதர்களும் கொஞ்சம் வழக்கம் மாறிடுச்சு. ரொம்ப லேட்டா எழுந்து ரொம்ப லேட்டா வர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இதுதான் என்னோட உணவாச்சே, இது எங்க என்னை விட்டு போயிட போகுது, யார் எடுத்துட்டு போயிடுவா அப்படிங்கிற ஒரு தைரியத்துல இருந்தாங்க. அது இல்லாம இவ்ளோ சீஸ் இருக்கே,
நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி பண்ணினாதான் என்ன அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தன்னோட ஃப்ரெண்ட்ஸை எல்லாத்தையும் அந்த ஸ்டேஷன் சீக்கு வர சொல்லி பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 குட்டி மனிதர்களும் அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. இந்த சீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தன்னோட வீடு போறதுக்குள்ள நம்ம ரொம்ப டயர்ட் ஆயிடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டையும் ஸ்டேஷன் சீக்கு பக்கத்திலேயே மாத்திக்கிறாங்க. இவ்வளோ சீஸ் நம்ம கிட்ட இருக்கே, நம்ம எதுக்குடா வேற தேடி போக போறோம், அதான் நம்ம லைஃப் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஷூவையும் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இவங்களுடைய வாழ்க்கை சாப்பிட்றது தூங்குறது அப்படிங்கறதா மாறிடுச்சு. ரொம்ப சொகுசா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நிறைய இவ்வளோ டேஸ்டான சீஸ் கிடைச்சிருக்கே, நம்ம எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலிகள், நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே நம்மளோட அறிவால நம்மளோட மூளையால நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப தலைக்கணமா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நினைப்புல அவங்கள சுத்தி நடக்கிற மாற்றத்தை அவங்க கவனிக்க மறந்துட்டாங்க. ஆனா இந்த 2 குட்டி எலிகளும் எப்பயும் போல காலையில சீக்கிரமா வந்து அந்த இடத்துல ஏதாவது மாற்றம் நிகழ்ந்திருக்கா அப்படின்னு ஆய்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தன்னோட உணவை சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த 2 குட்டி மனிதர்களும் ஒவ்வொரு நாள் நைட்டும் கை நிறைய சீஸை எடுத்துட்டு போய் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்ம கிட்ட தான் இவ்வளோ சீஸ் இருக்கே அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையோட இருந்தாங்க. இந்த நம்பிக்கை காலப்போக்குல அவங்களுக்குள்ள அகங்காரமா மாற ஆரம்பிச்சது. இது வெற்றிங்கிற போதைய கொடுக்க ஆரம்பிச்சது. இந்த ஹாக்கு எப்பயுமே படம் வரைகிறதுனா ரொம்ப பிடிக்கும். தன்னோட மனசுல தோன்ற எல்லா எண்ணங்களையும் அதுல எழுதுவாரு. அப்படித்தான் இப்பவும் சீஸ் படம் வரைஞ்சு இந்த சீஸ் நம்மள சந்தோஷப்படுத்துது அப்படின்னு எழுதினாரு. ஒரு நாள் இதே வழக்கத்தோட அவங்களுடைய நாளும் ஆரம்பிச்சது. இந்த 2 சுண்டெலிகளும் காலையிலேயே எழுந்து கிளம்பி ஸ்டேஷன் சீல போய் பார்க்குறாங்க. ஆனா அங்க சீஸ் இல்லை. இது அவங்களுக்கு ஆச்சரியமாவே இல்லை. இந்த காலியான ரூம் அவங்கள எந்த ஒரு வகையிலையும் பாதிக்கல. அதுக்கு பதிலா வேற எங்க சீஸ் இருக்கும் அப்படின்னு தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்க கூடிய கேரக்டர் இந்த 2 எலிகளுக்கிட்டையும் இருந்தனால இந்த வெறுமை அவங்கள எந்த ஒரு வகையிலையும் பாதிக்கல. அதுக்கு பதிலா இன்னும் துடிப்பா தன்னோட அடுத்த பாதையை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கம் போல லேட்டா கிளம்பி லேட்டா வந்த நம்ம 2 குட்டி மனிதர்களுக்கும் ஸ்டேஷன் சீல சீஸ் இல்லாததை பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவங்களால அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியல. அவங்களோட உணர்ச்சியை எல்லா விதத்திலையும் வெளிப்படுத்தினாங்க. ஹூ மூவ்ட் மை சீஸ், யார் என்னோட சீஸை நகர்த்தியது அப்படின்னு ஹெம் ரொம்ப ஆவேசப்பட்டாரு. தனக்கு ஏற்பட்ட அநியாயத்தை அவங்களால தாங்கவே முடியல. ஹெம் ஏதோ கோவத்துல கத்திக்கிட்டே இருக்காரு. ஆனா ஹாவுக்கு இதெல்லாம் கேட்குற விருப்பமே இல்லை. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற பயம் வந்துடுச்சு. இந்த 2 குட்டி மனிதர்களும் அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்காம நிறையவே உணர்ச்சி வசப்பட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு தேடுறப்போ இந்த சீஸ் தான் அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சது. இந்த சீஸ் கிடைக்கவும் நம்ம தான் ஜெயிச்சிட்டோமே அப்படின்னு வெற்றி போதையில மிதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாவை பொறுத்த வரைக்கும் இந்த சீஸ் ஒரு பாதுகாப்பான உணர்வை கொடுத்துச்சு. நம்ம கிட்ட தான் எல்லாம் இருக்கே, நம்ம நல்ல வீடு வாங்கி குடும்பம் குழந்தைங்கன்னு செட்டில் ஆயிட வேண்டியதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஹெம்மை பொறுத்த வரைக்கும் இந்த சீஸ் ஒரு அதிகார போதையை கொடுத்துச்சு. நம்ம கிட்ட தான் எல்லாம் இருக்கே, நம்மளை யார் என்ன சொல்லிட போறா அப்படின்னு கொஞ்சம் திமிரா இருந்துட்டாரு. ஆனா இன்னைக்கு ஒரே நாள்ல எல்லாமே போயிடவும் அவங்க ரொம்ப நிலக்குலைஞ்சு போயிட்டாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு திங்க் பண்ணாம ஏன் இப்படி நடந்துச்சு, என்னோட சீஸை யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நேரத்தை செலவிட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாற்றத்தை அவங்களால ஏத்துக்கவே முடியல. மூவ் ஆன் ஆகவும் அவங்க தயாரா இல்லை. அன்னித்த நாளும் பசியோடையும் கவலையோடையும் போச்சு. அப்போ ஹா சுவர்ல சீஸோட படம் வரைஞ்சு, இந்த சீஸ் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு அதை உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு எழுதுறாரு. அடுத்த நாளும் வந்து பாக்குறாங்க. ஆனா அந்த சூழ்நிலையில எந்த மாற்றமும் இல்லை. ஹா தன்னால முடிஞ்ச வரைக்கும் கண்களை இறுக்கமா மூடிக்கிட்டு தன்னோட கைகளால காதை இறுக்கமா பொத்திக்கிறாரு. அப்படியே உடைஞ்சு உட்காந்துடுறாரு. ஏன்னா தன்னை சுத்தி இருக்க இந்த வெறுமைய அவரால் ஏத்துக்க முடியல.
திரும்பவும் இங்க சீஸ் வந்துடக்கூடாதா அப்படின்னு அவரோட மனசு ஏங்குது. இந்த ஹெம் சூழ்நிலைய திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம கிட்டதான் இவ்வளோ சீஸ் இருந்துச்சு, எப்படி அதெல்லாம் போச்சு அப்படின்னு ஒரே பாயிண்ட்லயே நின்றுட்டு இருக்காரு. திடீர்னு ஹாவுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஹெம்மு கிட்ட கேக்குறாங்க, அது சரி, நம்ம கூட தானே இந்த 2 குட்டி எலிகளும் இருந்தாங்க, அவங்கள காணுமே, ஒருவேளை சீஸை தேடி வேறு பக்கம் போயிருப்பாங்களோ அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த ஹெம் கொஞ்சம் கிண்டலா, அவங்களுக்கு என்ன தெரியும், ஜஸ்ட் எலிங்க தானே, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறி மாறி நடந்துக்கிறாங்க, நாம குட்டி மனுஷங்க, அவங்கள விட நம்ம சாமர்த்தியசாலிங்க, நம்மளால இந்த பிரச்சனைக்கான விடையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹா, நம்ம சாமர்த்தியசாலிக தான், நான் இல்லை நல்லா சொல்லல, ஆனா இந்த சூழ்நிலையை விட்டு நம்ம வெளியே வரணும், அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும், பேசாம இங்கிருந்து போயிடலாமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹெம், நாம எதுக்கு போகணும், இது நம்ம சீஸ், நம்மளோட உரிமை, இதை நம்ம யாருக்கும் விட்டு தரக்கூடாது, இந்த பிரச்சனையை நாம ஒன்றும் ஆரம்பிக்கலையே, யாரோ நமக்கு பண்ணியிருக்காங்க, நான் இந்த பிரச்சனையோட ஆழம் வரை போய் பார்க்க போறேன் அப்படின்னு பிடிவாதமா இருக்காரு. உடனே ஹாவும், ஒருவேளை இந்த வார்த்தையில ஏதோ நியாயம் இருக்குமோ, நாம இங்கிருந்து போயிட்டா அந்த இடம் இதை விட மோசமா இருந்தா என்ன பண்றது, பேசாம ஹெம் சொல்றதை கேட்டு நடப்போம் அப்படின்னு தன்னை தானே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அன்னித்த நாளும் இதே பசி கவலையோட போயிடுது. ஆனா இதே நேரம் அங்க அந்த 2 சுண்டெலியும் தன்னோட புதிய சீஸ் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க இந்த இடைப்பட்ட காலங்கள்ல சீஸை தேடுறதை தவிர வேற எந்த யோசனையும் அவங்க கிட்ட இல்லை. அந்த சீஸ் ஸ்டேஷன் என்ன அடைஞ்சதும் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், மகிழ்ச்சியில சத்தம் போட்டு அவ்வளோ அனுபவிக்கிறாங்க, தன்னோட வாழ்க்கைய ரொம்ப கொண்டாடுறாங்க. இந்த குட்டி மனிதர்களான ஹெம் மற்றும் ஹா தொடர்ந்து ஸ்டேஷன் சிக்கு வராங்க. எதனால சீஸ் போச்சு அப்படின்னு தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா எந்த விடையும் கிடைக்கல. பசியோட அவங்களோட நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் ஹெம்முக்கு ஒரு யோசனை தோணுது. இந்த சுவரை உடைச்சு பாப்பமா, ஒருவேளை அடுத்த ரூம்ல சீஸை யாராச்சும் ஒளிச்சு வச்சிருந்தா என்ன பண்றது அப்படின்னு. உடனே இந்த 2 பேரும் கடப்பாறையோட ஸ்டேஷன் சிக்கு போறாங்க. அங்க இருக்க சுவத்துல ஓட்டை போட்டு பாக்குறாங்க. ஆனா அங்க எதுவுமே இல்லை. அப்போதான் இந்த ஹாக்கு புரியுது, நாம ஆக்கப்பூர்வமா எதுவுமே பண்ணல, டைம் வேஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. உடனே ஹெம் கிட்ட சொல்றாரு, ஸ்னிஃபும் ஸ்கேரியும் கண்டிப்பா வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க, நம்ம தான் இங்கேயே இருந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்கு ஹெம், நான் வரலப்பா, எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப வசதியாகவும் இருக்குது, அதுவும் இல்லாம இதுதான் எனக்கு தெரிஞ்ச இடமும் கூட, வேற இடத்துக்கு போனா அங்க ஒருவேளை ஆபத்து இருக்கலாம், நான் வரல அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த புதிர் கட்டத்துல நம்ம எவ்வளவோ டைம் ஓடி ஓடி விளையாண்டுருக்கோம், நம்ம திரும்பவும் இங்க பழகிடுவோம், வா போலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹெம், நான் வரல, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, இந்த புதிர் கட்டத்துக்குள்ள போய் நான் ஒரு முட்டாளா நிக்கிறத விரும்பல அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கவும் ஹாவுக்கு திரும்பவும் புதிய சீஸ் கண்டுபிடிக்கிற நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிடுது. ஒரு நாள் தன்னோட பசி நேரத்துல ஒரு ரூம் நிறைய சீஸ் இருக்கு, அதை அவர் அள்ளி அள்ளி சாப்பிட்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த கற்பனை தான் அவரை ஸ்டேஷன் சியை விட்டு வெளியே போறதுக்கு ஒரு வித்வேகமா இருக்கு. ஒரு நாள் இங்கிருந்து போயே ஆகணும் அப்படின்னு கிளம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போதான் தன்னோட ஷூவை காணமே அப்படிங்கிறது அவருக்கு ஞாபகம் வருது. ஹெம் கிட்டையும் கேட்குறாரு. அப்போதான் அவருக்கு புரியுது, அந்த ஸ்டேஷன் சியில் அவ்வளோ சீஸை பார்த்ததும் இனிமேல் நம்ம இந்த ஓடி ஓடி ஒளியிற வாழ்க்கை வேண்டாம் அப்படின்ட்டுன்னு தன்னோட ஷூவை தூக்கி எறிஞ்சிட்டாரு. ஒரு வழியா ஷூவை தேடி கண்டுபிடிச்சு போட்டுட்டு கிளம்ப தயாராயிட்டாரு. இதை பார்க்கவும் ஹெம் கேட்குறாரு, நீ உண்மையாவே இந்த இடத்த விட்டு போறியா? ஒருவேளை இங்கேயே சீஸை எடுத்தவங்க கொண்டாந்து வச்சுட்டா நீ என்ன பண்ண போற? கொஞ்சம் பொறுமையாக தான் இரு. ஒருவேளை நீ போற இடத்துல நிறைய ஆபத்து இருந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஹா, என்னதான் உள்ள பயம் இருந்தாலும் கொஞ்சம் தைரியமா, இங்க பாரு ஹெம், இங்க இருந்து போன சீஸ் போனதுதான், யாரும் கொண்டு வந்து தரப்போறதில்ல, நம்ம தான் இவ்வளோ நாள் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹெம்மும், சரி நீ சீஸை தேடி போற, அங்க உன்னால கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன செய்வ அப்படின்னு கேட்குறாரு.
அதுக்கு ஹா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றாரு. திரும்பவும் பயப்பட ஆரம்பிச்சிடுறாரு. தனக்குள்ளேயே நிறைய கேள்வியை கேட்டுக்கிறாரு. நான் சீஸை எங்க போய் கண்டுபிடிப்பேன்? இந்த சீஸை கண்டுபிடிக்கிற வாய்ப்பு எனக்கு இருக்கா? நான் ஒருவேளை இது இந்த ஸ்டேஷன் சீலையே தான் தேடணுமா, அல்ல இந்த மேஸ்குள்ள நான் போய் தேடணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. திடீர்னு அவரோட மனசுக்குள்ள ஒரு ரூம் ஃபுல்லா நிறைய சீஸ் இருக்கு. அங்க எல்லா வெரைட்டிஸும் இருக்கு. அதாவது அமெரிக்கன் சீஸ், ஸ்விஸ் சீஸ், மொசரெல்லா சீஸ், இட்டாலியன் சீஸ், பிரான்ஸ் சீஸ் அப்படின்னு நிறைய இருக்கு. அதை அவர் ரசிச்சு சாப்பிட்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு ஹெம் ஏதோ கேட்குறாரு. அப்போதான் நம்ம இன்னும் இங்கேயே இருக்கோம் அப்படிங்கிற தாட் அவருக்கு வருது. முகத்துல ஒரு குட்டி சிரிப்போட சுவர்ல படம் வரைய ஆரம்பிச்சிடுறாரு. ஒருவேளை இதை பார்க்குறப்பயாச்சும் ஹெம் மனசு மாதிரி சீஸ் தேட போலாமே அப்படின்னு வரைகிறாரு. அப்போ அந்த படத்துல மாற்றத்திற்கு ஏத்த மாதிரி நீங்க மாறல அப்படின்னா நீங்க அழிஞ்சிடுவீங்க அப்படின்னு எழுதுறாரு. ஒரு வழியா ஹா சீஸ் ஸ்டேஷன் சீயை விட்டு வெளியே வராரு. தன்னை ஒரு புது மனுஷனா ஃபீல் பண்றாரு. நிறைய குழப்பங்களோடையும் எதிர்காலத்தை பத்தின பயத்தோடையும் புதிர் கட்டடத்துக்குள்ள காலடி வைக்கிறாரு. நிறைய கேள்விகள் அவரை சுத்திக்கிட்டே தான் இருக்கு. ஆனா எந்த கேள்விக்கும் அவர்கிட்ட பதில் இல்லை. ஒருவேளை சீஸ் கிடைக்கலாம், இல்லாட்டி கிடைக்காம கூட போலாம். ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் இப்படி வந்துட்டோமே அப்படிங்கிற பயமே அவரை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுக்கிட்டு இருக்கு. முன்னோக்கி போக போக தன்னோட பழைய இடத்துல அவ்வளோ சௌகரியமா இருந்தமே, இப்ப இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கமேங்கிற பயத்திலேயே போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே இந்த புதிர் கட்டத்துக்குள்ள போற விருப்பம் நம்மளுக்கு இருக்கா, இல்ல நம்மளை நாமளே ஏமாத்திக்கிட்டு இருக்கமா அப்படின்னு நிறையவே பயப்பட்டிருக்காரு. அப்போ எதிரில் இருந்த ஒரு சுவர்ல படம் வரைஞ்சு, உங்களுக்கு பயமே இல்லைன்னா நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு எழுதுறாரு. சில நேரங்கள்ல இந்த பயம் நல்லதுதான். நம்ம எதுவுமே செய்யாம இருக்கிறப்போ நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிடுமே அப்படிங்கிற பயம் இருந்தாதான் நம்மள சரியான பாதையில கூட்டிட்டு போறதுக்கு உதவியா இருக்கும். வெறும் பயம் மட்டுமே இருந்தா அது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு ஸ்ட்ராங்கா நம்புறாரு. அந்த புதிர் கட்டத்தோட வலது பக்கம் போலான்னு டிசைட் பண்ணி மெதுவா போக ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அங்கெல்லாம் போன அனுபவம் இல்லாதனால இந்த பாதை அவருக்கு ரொம்பவே புதுசா இருக்கு. அப்போ நம்ம பழைய இடத்துல எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கோம், இப்ப பாரு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கமே. இந்த மாற்றத்தை அப்பவே அக்செப்ட் பண்ணியிருந்தா நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்காதேன்னு ஃபீல் பண்றாரு. இருந்தாலும் பரவாயில்ல, எதுவுமே செய்யாம இருக்கிறதுக்கு ஏதாவது செய்யறது மேல்தான் அப்படின்னு தனக்கு தானே தட்டி கொடுத்துக்கிட்டு விரக்தியா புன்னகை செய்யறாரு. அடுத்தடுத்து வர்ற பல நாட்கள்ல ஹாவுக்கு அங்கங்க சில இடங்கள்ல புதிய சீஸ் கிடைக்குது. ஆனா அது எதுவும் அவ்வளோ டேஸ்டா இல்லை. இருந்தாலும் மனம் தளராம முன்னேறி போய்கிட்டே இருக்காரு. இந்த புதிர் கட்டமும் இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. ஆனாலும் ஜான் ஏறுனா முளம் சறுக்கிற மாதிரி துவண்டு போய்கிட்டே இருக்காரு. எப்பெல்லாம் லோவா ஃபீல் பண்றாரோ அப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டே தான் இருக்கும். ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருக்கிறத விட எதையாவது தேடி போறது நல்லதுதான். இந்த 2 சுண்டலிகளாலையும் முன்னேறி போக முடியுங்கிறப்போ நம்மளாலையும் போக முடியும் தானே அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருக்காரு. தன்னோட மைண்டையும் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வராரு. அப்போதான் அவருக்கு தோணுது, ஸ்டேஷன் சீல இருந்த சீஸை யாரும் நைட்டோட நைட்டா எடுக்கல, நம்ம தான் அதை ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இருந்திருக்கோம். அது ரொம்ப நாள் ஆனனால அதோட டேஸ்ட்டும் மாற ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பத்துல இருந்தே அந்த இடத்த நம்ம தெளிவா மானிட்டர் பண்ணி இருந்தா அந்த மாற்றத்தை கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு ரொம்பவே கில்ட்டா ஃபீல் பண்றாரு. அதிக பசியால ஏற்பட்ட உடல் சோர்வும் இந்த மனசோர்வும் அவரை ரொம்பவே டயர்டாயிருச்சு. தன்னோட பயணத்தை கொஞ்ச நேரம் நிறுத்தி ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு திங்க் பண்றாரு. அப்போ ஆப்போசிட்ல இருந்த ஒரு சுவர்ல வழக்கம் போல படம் வரைஞ்சு, சீஸை அடிக்கடி முகந்து பாருங்க, அப்பதான் அது எப்போ பழசாகுதுன்னு கண்டுபிடிக்க முடியும்னு எழுதுறாரு. ஒரு வழியா ஒரு பெரிய சீஸ் ஸ்டேஷனை அவரை கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அந்த ஸ்டேஷன் காலியா இருக்கு. இப்போல்லாம் இந்த மாற்றம் அடிக்கடி வருதே, பேசாம திரும்ப போயிடலாமா அப்படின்னு ஃபீல் பண்றாரு. இருந்தாலும் கடந்த காலத்தை நம்ம ஜெயிச்சிட்டோம், ஆனாலும் எதிர்கால பயமா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. ஒருவேளை நம்மளை ஃபாலோ பண்ணி ஹெம்மும் வந்துட்டா அவனுக்கு நம்பிக்கை ஊட்டணுமே அப்படின்னு ஃபீல் பண்றாரு. உடனே சுவர்ல வழக்கம் போல படம் வரைஞ்சு, நீங்க புதிய திசையில பயணிப்பது புதிய சீஸை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு எழுதுறாரு. ஒரு நாள்
ஒரு இருட்டான பாதையை நோக்கி போறாரு. அவருக்குள்ள ஒரு பயம், இதுக்குள்ள போலாமா வேண்டாமா, ஒருவேளை போனா நம்ம செத்துடுவோமோ அப்படின்னு பயப்படுறாரு. உடனே ஒரு விரக்தியான சிரிப்போட, போடா இதுக்கு மேல என்ன வந்துட போகுது, எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படின்னு முன்னேறி போக ஆரம்பிச்சிடுறாரு. உடனே தன்னோட பயம் இல்லை எங்க போச்சு, நம்ம எப்படி இவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்றோம், நம்ம கையில ஒண்ணுமே இல்லை, ஆனா நான் இவ்வளோ உற்சாகமா இருக்கனே, நான் சரியா சாப்பிட கூட இல்லை, ஆனா என்னோட மனசும் உடம்பும் இவ்வளோ தெம்பா இருக்கே அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. ஒரு நிமிஷம் அப்படியே நின்று எதிரில் இருந்த சுவர் மேல படம் வரைஞ்சு, நீங்க பயப்படுறத நிறுத்தினாதான் மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு எழுதுறாரு. அப்போ அங்க வீசின குளிர்காற்று அவருக்கு புத்துணர்ச்சியை கொடுத்துச்சு, புது நம்பிக்கையை கொடுத்துச்சு. நம்ம இவ்வளோ மகிழ்ச்சியா இருந்து எவ்வளோ நாள் ஆகுதுன்னு ஃபீல் பண்றாரு. அப்போ தன்னை தானே என்கரேஜ் பண்ணிக்கிறதுக்காக இன்னும் அதிகமா கற்பனை பண்றாரு. அந்த கற்பனையை அதிகமா நம்பவும் ஆரம்பிக்கிறாரு. அப்போ வழக்கம் போல படம் வரைகிறாரு. அதுல நீங்க புதிய சீஸை டேஸ்ட் பண்ற மாதிரி கற்பனை பண்றது அந்த இடத்துக்கு உங்களை ஃபாஸ்டா கூட்டிட்டு போகும்னு எழுதுறாரு. வழக்கம் போல அவருடைய நாட்கள் நகருது. திரும்பவும் புதுசா ஒரு சீஸ் ஸ்டேஷன் பார்க்கறாரு. திரும்பவும் புதுசா ஒரு சீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழையிறாரு. ஆனா அதுவும் காலியா தான் இருக்கு. அங்க நிறைய சீஸ் கீழே செதறி இருக்கு. அப்போதான் யாரோ எடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ இவரோட மனசு பாசிட்டிவா திங்க் பண்ணுது. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நிறைய சீஸை சாப்பிட்ருப்போமே அப்படின்னு நினைக்கிறாரு. கையில கிடைச்ச சீஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஹெம்ம பார்க்க போலாம் அப்படின்னு புறப்படுறாரு. போற வழியில வழக்கம் போல படம் வரைஞ்சு ஒரு மேற்கோளை எழுதுறாரு. நீங்க பழைய சீஸை எவ்வளோ சீக்கிரமா தூக்கி போடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் புதிய சீஸை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு எழுதுறாரு. நிறைய நாள் டிராவல் பண்ணி ஒரு வழியா ஸ்டேஷன் சியை ரீச் ஆயிடுறாரு. அங்க ஹெம்ம பார்க்கவும் அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். ஹெம்மும் சரியான சாப்பாடு இல்லாம கொஞ்சம் இழைச்சுதான் போயிருக்காரு. இதை பார்த்த உடனே தன்னோட கையில இருக்க சீஸ் எல்லாம் அவர்கிட்ட கொடுக்கறாரு. நீ ஏன் இப்படி இருக்க, வா என் கூட, நம்ம இங்கிருந்து போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ ஹெம், உன்னை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம்தான், ஆனா எனக்கு இந்த புது சீஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு என்னோட பழைய சீஸ் தான் வேணும், அது கிடைக்கிற வரைக்கும் நான் எங்கேயும் வரமாட்டேன், அது வரைக்கும் நான் மாறவும் மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா சொல்றாரு. இது ஹாவுக்கு ஏமாற்றமா இருந்தாலும் தான் வந்த வழியிலேயே பயணிக்கிறது தான் சரியான வழி அப்படின்னு தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. நண்பன் கூட இல்லையேங்கிற வருத்தம் மட்டும்தான் இப்போ அவர்கிட்ட இருக்கு. மற்றபடி எதிர்காலத்தை பத்தின வேற எந்த பயமும் இல்லை. புது சீஸ் ஸ்டேஷனை சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோன்னு நம்பிக்கையா தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு சுவர்ல வழக்கம் போல படம் வரைஞ்சு, சீஸ் இல்லாத இடத்துல இருக்கிறத விட இந்த புதிர் கட்டத்துல இறங்கி தேடுறது ரொம்பவே பாதுகாப்பானது தான் அப்படின்னு எழுதுறாரு. நம்ம எதை குறித்து பயப்படுறோமோ அது நம்ம கற்பனை செய்யற அளவுக்கு அவ்வளோ மோசமானதா இல்லை அப்படிங்கிறது அவருக்கு புரிய வருது. தன்னுடைய மனநிலைமையும் தன்னுடைய பயணமும் நல்ல முன்னேற்றத்துல இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாரு. நம்ம நினைச்சது கிடைக்குதோ இல்லையோ, ஆனா நம்ம கிட்ட நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கு அப்படின்னு இன்னும் தன்னம்பிக்கையா போறாரு. வழக்கம் போல சுவர்ல படம் வரைஞ்சு, நம்ம பழைய நம்பிக்கை புதிய சீஸ் இருக்க இடத்துக்கு இழுத்துட்டு போகாது அப்படின்னு எழுதுறாரு. நம்முடைய நம்பிக்கையை சேஞ்ச் பண்றப்பதான் நம்ம நடவடிக்கையும் மாறும் அப்படிங்கிறது அவருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு மாற்றம் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குன்னு பயந்தோம்னா அதை அப்படியே தூக்கி போட்டுருவோம். இதுவே அந்த மாற்றம் நமக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்குன்னு நம்ம நினைச்சா அதை இறுக்கமா பிடிச்சிப்போம். ஒரு மாற்றத்துடைய முடிவு நம்ம எதை நம்புறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. நம்ம முன்னாடியே இந்த மாற்றத்தை அக்செப்ட் பண்ணி ஸ்டேஷன் சியை விட்டு வெளியே வந்திருந்தா இந்த நேரம் நல்ல நிலையில இருந்திருப்போமே அப்படின்னு ஃபீல் பண்றாரு. வழக்கம் போல சுவர்ல படம் வரைகிறாரு. அதுல நீங்க புதிய சீஸை கண்டுபிடிச்சு அதை சுவைக்க முடியும்னு நீங்க உணர்றப்போ உங்க பயணத்தை மாற்றுவீங்க அப்படின்னு மேற்கோள் எழுதுறாரு. இப்போல்லாம் தான் ஒரு பெரிய சீஸ் ஸ்டேஷன்ல இருக்க மாதிரியும் அங்க இருக்க சீஸை சுவைச்சு சாப்பிட்ற மாதிரியும் கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த கற்பனை அவருக்கு அதிக உற்சாகத்தை கொடுக்குது. தன்னுடைய பாதைகளை திரும்பி பார்க்குறப்போ அவர் நிறைய இடத்துல மேற்கோள் எழுதியிருக்காரு. ஒருவேளை ஹெம்
சீஸ் ஸ்டேஷன் சியை விட்டு வெளியில வந்து இந்த பாதையை பின்தொடர்ந்தா அது அவருக்கு கண்டிப்பா உதவியாகவும் இருக்கும், உற்சாகமாகவும் இருக்கும் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. ரொம்ப நாளாவே தன்னோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்க ஒரு தாட்டை வழக்கம் போல படம் வரைஞ்சு அதுல எழுதுறாரு. சில மாற்றங்களை நம்ம முன்னாடியே கண்டு கொள்வது இனி வரப்போற மாற்றத்திற்கு ஏற்ப நம்மளை மாத்திக்கிறதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு எழுதுறாரு. இப்போ எல்லாம் தன்னோட பழைய காலத்தை கம்ப்ளீட்டா மறந்துட்டாரு. நிகழ்காலத்தை மட்டுமே அடுத்தடுத்து என்ன பண்ண போறோன்னு கான்சியஸா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கேத்த மாதிரியும் தன்னை ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கிறாரு. இதே நம்பிக்கையோட ஓடிக்கிட்டே இருக்கப்பதான் அந்த மிராக்கிள் நடக்குது. எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தாரோ அந்த பயணமும் முடிவுக்கு வந்துச்சு. தனக்கு பரிச்சயமே இல்லாத ஒரு காரிடர்ல போய்கிட்டு இருக்காரு. அங்க இருந்த கார்னர்ல சீஸ் ஸ்டேஷன் என்ன பாக்குறாரு. சரி, உள்ள போய் தான் பார்க்கலாமேன்னு போறப்போ அப்படியே மலைச்சு போய் நிக்கிறாரு. சந்தோஷத்துல திக்குமுக்காடி போறாரு. அங்க எல்லா இடத்துலயும் அவ்வளவு சீஸ் கொட்டி கிடக்குது. தன்னுடைய கற்பனையில பார்த்த அவ்வளோ வெரைட்டிஸும் இங்க இருக்கு. இன்னும் சில வெரைட்டிஸ்க்கு பேர் கூட அவருக்கு தெரியல. இதெல்லாம் கனவா இல்ல கற்பனையான்னு பிரமிச்சு போய் நிக்கிறாரு. அங்க பார்த்தா நம்ம எலிகளான ஸ்னிஃபும் ஸ்கேரியும் உட்கார்ந்துக்கிட்டு சீஸை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப நாளா இங்க தான் இருக்காங்க. ஏன்னா எப்பவும் ஒட்டி போயிருக்க அவங்களோட குட்டி வயிறு இப்போ குட்டி பானை மாதிரி இருக்கு. ஹாவை பார்த்த உடனே ஹாய் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹாவும் பசியில சாப்பிடலான்னு போறாரு. ஆனா இந்த டைம் தன்னோட ஷூவை கழட்டி அதோட 2 லேஸையும் கோத்து தன்னோட கழுத்துல மாட்டிக்கிறாரு. ரொம்ப பத்திரமா அந்த ஷூவை பாதுகாக்கிறாரு. இதை பார்த்த ஸ்னிஃபும் ஸ்கேரியும் பிரமிச்சு போய் நிக்கிறாங்க. ஹாவும் ஒரு பெரிய சீஸ் துண்டை கையில எடுத்துக்கிட்டு மாற்றங்களை வரவேற்போம் அப்படின்னு சந்தோஷத்துல சத்தம் போடுறாங்க. அந்த புது சீஸை அனுபவிச்சுக்கிட்டே தான் கடந்து வந்த பாதையை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. திடீர்னு எதிர்கொண்ட மாற்றத்தை பார்த்து பயந்து நின்னுக்கிட்டு இருந்தமே, அப்போ எது என்ன மாத்துச்சு? பசியிலேயே செத்துடுவோங்கிற பயமா? கண்டிப்பா அந்த பயம்தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சிரிக்கிறாரு. தன்னை பார்த்தும் தன் தவறுகளை பார்த்தும் எப்போ சிரிக்க ஆரம்பிச்சாரோ அப்பவே அவரு மாற ஆரம்பிச்சிட்டாரு. சீஸ் அங்க இல்லைன்னு தெரிஞ்ச உடனே புதிய வழியை தேடி போன அந்த 2 சுண்டலி கிட்ட இருந்தும் நல்ல பாடம் கத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாரு. கடந்த காலத்துல பண்ண தப்புகளை இனி எதிர்காலத்துல செய்யவே கூடாதுன்னு முடிவு பண்றாரு. மாற்றத்திற்கேற்ப தன்னை மாத்திக்கணும்னு முடிவு செய்யறாரு. ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லையா? நாம தேடி போறோமோ இல்லையோ, ஆனா நமக்கான வாய்ப்புகள் வெளியே நிறைய கொட்டி கிடக்குதுன்னு உணர்றாரு. சில வேளை நமக்கு வர பயத்தையும் மதிக்கணும். அந்த பயம்தான் நம்மளை பாதுகாக்கும். அந்த கஷ்டமான சூழ்நிலைகள்ல ஏற்பட்ட மாற்றங்கள் நமக்கு பிடிக்கல தான், ஆனாலும் அந்த மாற்றம் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய சீஸ் ஸ்டேஷன் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னு நம்புறாரு. அப்போ ஹெம்மை பத்தின ஞாபகமும் வருது. ஒருவேளை ஹெம் தன்னோட பிடிவாதத்தை விட்டு வெளியில வந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஆனாலும் அவனோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வந்து அவனுக்கான வழியை கண்டுபிடிச்சாதான் அவனால சக்சஸ் ஆக முடியும். யாராலையும் அவனை கட்டாயப்படுத்த முடியாது. அவனே மாறினாதான் உண்டு அப்படின்னு ஃபீல் பண்றாரு. ஒருவேளை ஹெம் தன்னை பின்தொடர்ந்து வருவானோ? வழி தவறிட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாரு. நம்ம தான் ஒவ்வொரு வழித்தடத்திலையும் படம் வரைஞ்சு மேற்கோள்களை எழுதியிருக்கோமே, அது அவனை சரியான பாதையை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நிம்மதியா மூச்சு விடுறாரு. வழக்கம் போல அங்க இருந்த சுவர்ல ஒரு பெரிய சீஸ் படம் வரைஞ்சு இவ்வளோ நாள் வரைக்கும் தான் கத்துக்கிட்ட பாடத்தை அதுல எழுதுறாரு. அதுல மாற்றம் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கு. மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க. மாற்றத்தை கண்காணியுங்க. மாற்றத்திற்கேற்ப உங்களை விரைவாக மாற்றிக்கொள்ளுங்க. மாறுங்க. மாற்றத்தை மகிழ்ச்சியாக அனுபவிங்க. விரைவாகவே அந்த மாற்றத்திற்கு ஏத்த மாதிரி உங்களை மாத்திக்கிட்டா அந்த மாற்றத்தை மீண்டும் மீண்டும் அனுபவிக்க வசதியா இருக்கும் இப்படின்னு எழுதுறாரு. இப்போ மனசளவுல எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆயிட்டாரு. அந்த சீஸ் ஸ்டேஷனையும் நல்லா சுத்தி பார்க்கறாரு. தனிமையில ஒதுங்கி இருக்கிறத விட தன்னோட வாய்ப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது பெட்டர் தான்னு ஃபீல் பண்றாரு. அப்போ அந்த புதிர் கட்டத்துல ஒரு சத்தம். அந்த சத்தம் வர வர அதிகமாயிக்கிட்டே இருக்கு. யாரோ
அந்த சீஸ் ஸ்டேஷனை நோக்கி நடந்து வர மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஒருவேளை இது ஹெம்மா இருக்குமோ? கண்டிப்பா இது ஹெம்மா தான் இருக்கணும். அவன் கண்டிப்பா மாறி இருக்கணும். இந்த காரிடர்ல நடந்து வர்றது கண்டிப்பா ஹெம்மா தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. இந்த எதிர்பார்ப்போடையே ஆசிரியரும் கதையை முடிச்சிட்டாரு. இந்த கதையில வர புதிர்கட்ட மாதிரி தான் நம்ம வாழ்க்கைங்க. இந்த கதையில வர சீஸ் மாதிரி தான் நம்ம பார்க்குற வேலையும் பண்ற பிஸ்னஸும். நம்ம சரியான பாதையை தேர்ந்தெடுத்தா ரொம்ப சீக்கிரமாவே நம்ம இலக்க அடைஞ்சிருவோம். இந்த கதையில வர 4 வகை கதாபாத்திரங்கள் மாதிரி தான் நாமும். எந்த கேரக்டர் உங்களை ரிசம்பிள் பண்ணுதுன்னு நீங்களே சொல்லுங்க. இந்த உலகமே மாற்றத்தால் ஆனது தாங்க. குரங்குல இருந்து மனுஷன் வந்த மாதிரி. 80s 90sல பிறந்தவங்களுக்கு தான் தெரியும் கேசட் கடைகள்லாம் எவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சுன்னு. சினிமா பாட்டில் இருந்து பக்தி பாட்டு வரைக்கும் கேசட் வாங்கி தான் கேட்போம். அப்புறம் டிவிடி வந்துச்சு. இப்போ எல்லா பாட்டும் மொபைல்லையே கேட்குறோம். இந்த கேசட் டிவிடி எல்லாம் காணாமல் போயிடுச்சு. அந்த பிஸ்னஸும் இப்போ சுத்தமாக இல்லை. நம்ம பார்க்குற வேலையும் பண்ணுற பிஸ்னஸையும் என்ன புது புது மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத இந்த 2 சுண்டலிகள் மாதிரி கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். ஹெம் மற்றும் ஹா மாதிரி அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. அட்லீஸ்ட் ஹா மாதிரி பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்னு மாற்றத்தை புரிஞ்சுக்கிட்டு மாற ஆரம்பிச்சிடணும். ஹெம் மாதிரி காலம் நமக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கக்கூடாது. நம்ம தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும். இதுதாங்க சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆரோக்கியமான மாற்றம் நம்மளை எப்பவும் அடுத்த கட்டத்துக்கு தான் கூட்டிட்டு போகும். ஸோ மாற்றத்திற்கு எப்பவும் தயாராக இருப்போம். ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.